One, two, three, four. Swag a lady on the floor. I'm always chicken trending. Cause my body love presta. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஹாய் ஆல், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கிற ஆயில் மில் பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கிற நோ ஆயில் நோ பாயில் ரெஸ்டாரண்ட்க்கு தான். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ரொம்ப போரிங்கான உணவுகள், என்ன சமைச்சது அப்படிப்பட்ட உணவுகள்லாம் சாப்பிட்ருப்போம். பட் இங்கே இருக்கிற மெனுவே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நடத்துகிறவங்க ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி ஜாலியாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக கிட்டத்தட்ட 3 வருஷம் கடந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு இவங்க லஞ்ச் பிளேட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எஸ்ண்ணா. ஸோ இதுதான் வந்து நீங்கள் லஞ்சுக்கு கொடுக்குற காம்போ இல்லையா? என்னென்னலாம் இருக்குண்ணா? இது வந்து எனர்ஜி ட்ரிங்க், ஹைபிஸ்கஸ் எனர்ஜி ட்ரிங்க்கு. சூப்பர். இது வந்து சொரக்காய் சாம்பார். இது வந்து பீட்ரூட் காரக்குழம்பு. இது வந்து துளசி ரசம். இது வந்து தேங்காய் பாலில் மோர். தேங்காய் பால் மோர். ஓகே. இது வந்து பாதாம் பிசின் பாயசம். சூப்பர். இது வந்து கருவேப்பிலை துவையல், வாழைப்பூ வடை, பீட்ரூட் பொரியல், அவுள்ள பண்ண லெமன் சாதம். இது வந்து நரிப்பயிறு முளைக்கட்டை தானியம் ஸ்வீட்டு ஸ்ப்ரவுட்ஸு. இது வந்து நேச்சுரல் பீடு. இதில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, சோம்பு, பன்னீர் ரோஸ், குல்கண்டு இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். இது வந்து வெண்டைக்காய் பெரட்டல். இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி. இது வந்து பீட்ரூட் பிக்கல். இது வந்து அவுள் சாதம். இந்த அவுள் பேர் வந்து ஆத்தூர் கிச்சடி சாம்பார். ஆத்தூர் கிச்சடி சாம்பார். கிச்சடி சாம்பார் ரைஸ். இந்த ரைஸ் இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். தூய மல்லி, சீரக சாம்பார், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அவ்வளோ ஒரு நாள் ஒரு மாதிரி வருமா? ஓகே. இது அன்லிமிட்டட் தான். உங்களுக்கு 4 மட்டும் தான் லிமிட்டாக வரும். வடை, பீடா, வெண்டைக்காய் பெரட்டல், பாயசம், இந்த 4 தான் லிமிட்டு. மிச்சம் எல்லாமே அன்லிமிட்டட் தான். சூப்பர். இது காம்போ. இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி. இது வந்து நாங்கள் வந்து ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. இதெல்லாம் செப்பரேட்டா. அதுல நீங்க எனக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருக்கீங்க? ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். சூப்பர். இது கோகனட் மில்க், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ஓ. இது வந்து பன்னீர் ரோஸ் மில்க் ஷேக். இந்த ஃப்ரெஷ் பன்னீர் ரோஸ் மில்க் ஷேக் கோகனட் மில்க்ல ஆட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வச்சு ரெடி பண்ணிருப்பீங்க. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன்னு. வாழைப்பூ வடையா? சூப்பரா இருக்குண்ணா. என்ன சாப்பிட்றது வேற? ஸ்வீட் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் ஓவராகவே இல்லை, கரெக்டான பதத்தில் இருக்கு. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பச்சடி, பிக்கிள், பீட்ரூட் பிக்கிள். இப்போ இதில் ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட் வருது. அதுக்கு வந்து நம்ம லெமன் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்துப்பு, லெமன், நெல்லிக்காய். ஓ. இந்த பிக்கிளில் வந்துட்டு இந்துப்பு, லெமன், நெல்லிக்காய் தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்க புளி யூஸ் பண்ணுறதே கிடையாது. சொன்ன மாதிரி கருவேப்பிலை தொகையில் ப்ராப்பராக நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரியான டேஸ்ட் தான் சிமிலராக இருக்குன்னு கிட்டத்தட்ட. கிரன்ச்சியாக சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டான காரம், அளவான உப்பு, அளவான இனிப்பு. அதாவது இந்த உணவு வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக புதுசாக இருக்குது. பட் டேஸ்ட்டாக வந்துட்டு என்னடா அது எப்படி சமைச்சு கொடுக்குறாங்களே, சாப்பிட முடியாத அளவுக்கு அப்படிலாம் இல்லை. சூப்பராக இருக்குது உண்மையாகவே. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணோம். இதில் வந்து இது ஸ்வீட் இல்லைன்னா நாட்டு சக்கரை, கோகனட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஓகே முளைக்கட்டின பயிர் அப்படியே இதெல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சு கொடுப்பீங்க.
அவங்க இது ஒரு நாளுக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் போடுவோம். இன்னைக்கு நரிப்பயிறு, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் போடுவோம், ஒரு நாள் வந்து கருப்பு உளுந்து. இது பச்சை பயிர் இல்லையா? நரிப்பயிறு. நரிப்பயிறு. மோட் பீன்ஸ். ஓகே, நரிப்பயிரா? நான் கூட இது பச்சை பயிர். ப்ரௌனா இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வெண்டைக்காவெல்லாம் பச்சையாக சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். இதுவுமே சூப்பராக இருக்கே, என்ன எல்லாமே நல்லா இருக்கு. அது மாதிரி இவங்களுடைய சாம்பார் காரக்குழம்பு எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நோ ஆயில் நோ பாயில்றதுனால அதனால் அதையும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம். சுரக்காய் சாம்பார். சுரக்காய் சாம்பார் நம்ம கொடுக்குற ரைஸோட சேர்த்து கலந்து சூப்பராக இருக்கு. என்ன சுட சுட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் இது செட் ஆகாமல் இருக்கலாம், ஏன்னா இது சூடாக இருக்குது ஆப்வியஸ்லி. பட் சூப்பராக இருக்கும். அப்புறம் காரக்குழம்பு, பீட்ரூட் காரக்குழம்பு. அண்ட் இதெல்லாம் வந்து ரெகுலராக டெய்லி இருக்கிற மெனு தான். நம்ம டெய்லி நிறைய வெஜிடபிள்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓ சூப்பர். இந்த மாதிரி இவங்க வந்துட்டு அரைச்சி எல்லாம் பண்ணுறதுனால ஃபுல்லாக அந்த கன்சிஸ்டன்சி திக்காக சூப்பராக இருக்குது. உண்மையாகவே ட்ரஸ்ட் மீ, நான் வந்து சும்மா சாப்பிட்றதுக்காகலாம் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து சாப்பிட்ருங்க. அப்போ தான் இந்த மாதிரி உணவுகள்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ஹேபிட்டாக கூட மாற்றிக்கலாம். எனக்கு நான் இங்கே வந்ததில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஏன்னா எல்லா உணவுமே சூப்பராக இருக்குது. என்னோடய லஞ்சை நான் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய போரிங் லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய விதமான உணவுகள் சாப்பிட்ருப்போம், ஜங்கெல்லாம் சாப்பிட்ருப்போம். அதில் எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான உணவு மாதிரி இருந்தது. நான் வந்துட்டு லஞ்ச் ட்ரை பண்ணியிருந்தேன், ப்ளஸ் அவங்களுடைய மில்க் ஷேக், ஜூஸஸ், அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள்லாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டியாவது சாப்பிட்ருங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஏஞ்சலன் சைனிங் ஆஃப்.